உங்க உங்க வாழ்க்கை, உங்க அன்பு வேற எங்கேயோ தேடிக்கிட்டு ஓடும். அதனால என்ன பண்ணுவீங்க, அம்மா, அப்பாவுக்கு குடுக்க வேண்டிய அன்ப நீங்க குடுக்க மாட்டீங்க. ஸோ, அதனால என்ன பண்ணுவீங்க, அம்மா, அப்பா எப்பவுமே அவங்க என்ன நேசிக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உயிர குடுக்குற மாரி பண்ணிடுவாங்க. அதெல்லாமே ஒரு லிமிட்டட் பீரியட் தான். அது வந்து பெர்மனன்ட்டே கிடையாது. ஆனா நீங்க நெனச்சுப்பீங்க, ஐயோ! இந்த ஃப்ரெண்ட் எனக்கு உயிரே குடுத்துருவாங்க. எத்தன பேர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க? யோசிங்க பார்க்கலாம். யாருமே கிடையாது அது மாரி. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அந்த ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ்ல வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸு. ஒருவேளை அவங்க லைஃப் லாங் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்கனாக்கா, மேபி ரொம்ப நியர் பை இருப்பாங்க, கான்டாக்ட்ல இருப்பாங்க. ஆனா அவங்களால எதுவுமே வந்து செய்ய முடியாது. ஏன்னா அவங்க தே ஆர் பிஸி வித் யுவர் ஓன் வொர்க். அவங்களுடைய சொந்த வேலையில அவங்க பிஸியா இருப்பாங்க. அதனால அ பெற்றோர்கள் வந்து உங்கள எப்பவுமே நேசிப்பாங்க. நீங்க அவங்கள நேசிக்கணும். கண்டிப்பா. எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். பெற்றோர்கிட்ட மறைக்கக்கூடாது. பி டிரான்ஸ்பரண்ட். மறைக்கக்கூடாது.